இன்னொரு புதிய ப்ராடக்ட் வந்து யாரை நாங்கள் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். மிச்சம் கேர்ள்ஸ்க்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை தான் ஐலேஷஸ் க்ரோ ஆகுது, மற்றது வந்து ஐப்ரோஸ் க்ரோ ஆகாதது. ஸோ அதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே எந்த ப்ராடக்ட்டை நாங்கள் லான்ச் பண்ணினாலும் அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோமேட்டு அவங்களுக்கு நாங்கள் எப்பயும் காட்டுவோம். ஸோ அதே மாதிரி அந்த ஐலேஷஸ் ஆயிலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் விட்டமின் இ ஆயில், ஒரிஜினல் விட்டமின் இ ஆயில். மற்றது வந்து ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வந்து கஸ்ட்ரால் ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயில். அதே மாதிரி இந்த ஆயில்ஸோட மொத்தமாகவே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஒன்றும் நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோம். அது என்ன இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து ஐலேஷஸ் க்ரோ ஆகாது, மற்றது வந்து ஐப்ரோஸ் க்ரோ ஆகாது. அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து தான் எங்கிட்ட ஐலேஷஸ் ஆயில். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் இனிமேல் ஐலேஷஸ் எக்ஸ்டென்ஷன் போட தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஐப்ரோ செய்ய தேவையும் இல்லை. அழகாக அவங்களோட ஐலேஷஸும் ஐப்ரோவும் க்ரோ பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.